அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருடத்துல ஜூன் மாதத்துல நிகழ இருக்கிற இந்த குரு பயிற்சி, அதாவது கடகத்துக்கு குரு பகவான் பயிற்சியாக போறாரு. மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறது ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. அதன் அடிப்படையில இந்த 2026 வருடத்துல ஜூன் மாதத்துல நிகழ இருக்கிற இந்த குரு பயிற்சி நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். 12 ராசிகளுக்குமே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட 11 இருந்து 12 வருடம் கழித்து குரு பகவான் கடகராசியில உச்சமாக போறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு தான். உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு பகவானுடைய அஷ்டவர்க்க பரல், அதாவது கடக வீடு அஷ்டவர்க்க பரல்ல கொஞ்சம் மேன்மையா இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமான பலன்களை கொடுத்துரும். வீடியோட எண்ட்ல நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்கேன். எப்படி இந்த குரு பயிற்சி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, நம்மளோட சுய ஜாதக பிரகாரம் இந்த குரு பயிற்சி நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் நமக்கு பாசிட்டிவா ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்கை வீடியோட எண்ட்ல நான் கொடுத்துருக்கேன். வீடியோ முழுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். மேலும் பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இரண்டாவது ராசியா வரக்கூடியது ரிஷபம். ரிஷபத்துடைய அதிபதி சுக்கிரன். இப்போ இந்த ரிஷபத்துக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் பொதுவா குருவுக்கும் சுக்கிரனுக்கும் சுத்தமா ஆகாது. தேவகுரு அசுரகுரு ரெண்டும் ஆப்போசிட் டீமை சேர்ந்த ஒரு கிரகங்கள். இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு குரு பகவான் 8-11க்கு அதிபதியா வந்துருவாரு. அவர் தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி கலவையான பலன்களை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கும். குறிப்பா 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு வந்தா திடீர் விபரீத ராஜயோகத்தை கிரியேட் பண்ணும். எதிர்பாராத திடீர் முன்னேற்றம், எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ரிஷபத்துக்கு பிரமாதமா கிடைக்கும். இருப்பினும் அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்துல மறையும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யணும், ஏதாச்சும் நம்ம பெருசா பண்ணணும், நம்முடைய முயற்சி இன்னும் பல மடங்கா நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை ஓட்டம் நம்ம மனசுல இருக்கும். ஆனா அது செயல்படுத்துறதுல நிறைய தடை, தாமதம், தடுமாற்றங்கள் வரும். பிளானிங் இஸ் வெரி வெல், பட் எக்ஸிக்யூட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நம்ம கோட்டை விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிக முயற்சிகளை போட்ட பிறகுதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு விஷயமும் எளிமையா அந்த காலகட்டங்களில் கிடைச்சிடாது. கொஞ்சம் அதிகமா எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். கூடுதல் முயற்சிகளுக்கு பிறகு நீங்க நினைக்கிற விஷயம் உங்களுக்கு பலிதமாகும், வெற்றியாகும் அப்படின்னு நான் சொல்றேன். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். முயற்சிகளை செய்ய போறீங்க, அதுல ஃபெயிலியர் வந்தாலும் அதை பொருட்படுத்தாம தொடர்ச்சியா ஓடிட்டே இருக்கணும். அதுதான் இப்போ ரிஷபம் ரொம்ப முக்கியமான மைனூட்டா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். முயற்சி நல்லா இருக்கு, முயற்சி ஸ்தானத்துல குரு இருக்கிறது நல்ல விஷயம். ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யணும், பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தூண்டுதல் எண்ணத்தை பிரமாதமா கொடுக்கும். ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு மனப்பான்மை வந்துடும் நமக்குள்ள. அப்புறம் பாத்துக்கலாம், நாளைக்கு ஆரம்பிக்கலாம், கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணுவோம், பொறுமையா பண்ணுவோம், ஒன்னும் அவசரம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு மனப்பான்மை நமக்குள்ளேயே அப்படியே எட்டி பார்க்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு மனப்பான்மையை வேரோடு அழிச்சிருங்க. எது பண்ணாலும் சரி, இப்போ பண்ண போறேன், நான் உடனே ரியாக்ட் ஆக போறேன், ஒரு விஷயம் ட்ரை பண்றேன், அதுல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இல்ல, ஓகே நான் திரும்ப ட்ரை பண்றதுக்கு நான் தயாராயிட்டேன். அந்த ஒரு மனோபக்குவத்தை இந்த நேரத்துல ரிஷபம் வளர்த்துக்கிட்டா உறுதியான வெற்றியை இந்த நேரத்துல நீ எதிர்பார்க்கலாம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். புதிய முயற்சிகள் நிறைய தொடங்க போறீங்க, புதிய முயற்சிகள் எடுக்க போறீங்க. நிறைய பேருக்கு இடமாற்றம் உறுதியா நிகழும். இப்போ நீங்க இருக்கிற ஒரு விஷயத்துல இருந்து வேற இடத்துக்கு மாற்றம் அடைவீங்க. அது ஜாப் ரிலேட்டடா இருக்கலாம், பிசினஸ் ரிலேட்டடா இருக்கலாம், அல்லது குடும்ப வாழ்க்கை ரிலேட்டடா இருக்கலாம். அதாவது ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு இடமாற்றம் அடைகிறது, ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்க, வேற ஒரு வாடகை வீட்டுக்கு பயிற்சி ஆகுறது, அல்லது தொழில் உத்தியோக நிமித்தமா சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போறது, வெளியிடங்கள்ல பயணிக்கிறது, ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு இடமாற்றம் உண்டு, உத்தியோக மாற்றம் உண்டு, தொழில் மாற்றம் உண்டு. இதெல்லாம் நான் ரிஷபத்துக்கு பாக்குற ஒரு பிளஸ் ஆன விஷயம். மாற்றம் பண்ணலாமா, பண்ணா பாசிட்டிவா இருக்குமா, தாராளமா பண்ணலாம். மாற்றத்திற்கான காலம், மாற்றங்களை பண்றது உங்களுக்கு நல்லது. ஒரு இடமாற்றத்திற்கு பிறகு ஒரு விஷயத்தை மாற்றம் செய்ததற்கு பிறகு வெற்றி அப்படிங்கிறது உறுதிப்பட உங்களுக்கு கிடைக்கும். உறுதியான மாற்றம் உண்டு. தொழில், உத்தியோகம், இடமாற்றம், வீடு மாற்றம், இதெல்லாம் நிறைய பேருக்கு உறுதியா உண்டு. அந்த மாற்றங்களுக்கு பிறகு படிப்படியான முன்னேற்றத்தை ரிஷபராசி எதிர்பார்க்கலாம். இந்த குரு பயிற்சியில 3ஆம் இடத்துல குரு பகவான் அமரும் போது இளைய சகோதர சகோதரிகளோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது நீங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது தேவையில்லாத சண்டை, சச்சரவு, வாக்குவாதங்களை இளைய சகோதரத்துவத்துக்கு கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுபவிரய செலவு உண்டு, சுபமாற்றம் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளுடைய முன்னேற்றம் பிரகாசமா இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவா பாக்குறோம். 3ஆம் இடத்துல குரு பகவான் அமரும் போது கொஞ்சம் பய உணர்வு கொடுக்கும், தயக்க குணத்தை கொடுக்கும். நம்ம செய்யறது கரெக்டா,
நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா? அந்த தன்னம்பிக்கையில ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள், ஒரு சில மாற்றங்கள்லாம் உறுதிபட நிகழ வாய்ப்புகள் உண்டு. எதை நினைச்சும் தயக்கம் கொள்ளாதீங்க, எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, எதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. என்ன நடக்கணுமோ அது சிறப்பாக நடக்கும், நல்லபடியா நடக்கும். ஜஸ்ட் நீங்க அந்த நிமிஷத்துல உங்களோட போக்கஸை வைங்க. இன்னைக்கு உங்களால என்ன முயற்சி செய்ய முடியுதோ அதை பண்ணுங்க. நாளைய பற்றிய யோசனையும் வேண்டாம், நடந்து முடிந்த விஷயங்களை பற்றிய யோசனையும் வேண்டாம். ஜஸ்ட் பிரசன்ட்ல போக்கஸ் பண்ணுங்க, நிச்சயமா நல்ல மாற்றம் உண்டு. இந்த 3ஆம் இடத்து குரு பயம், தயக்கம், ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுல தாமதம், இது போன்ற அந்த ஒரு மனப்பான்மையை கொடுக்கும். தயக்க குணத்தை அதிகமா கொடுக்கும், கூச்ச சுபாவத்தை அதிகமா கொடுக்கும். இதை ரிஷபம் இந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணிட்டு இலக்கில் நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா உறுதியாக வெற்றி உண்டு. அடுத்தது தகவல் தொடர்பு துறை. ஏன்னா 3ஆம் இடம்னா தகவல் தொடர்பு துறை. இந்த தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரகாசமான வெற்றி உண்டு. உங்களுடைய பேச்சில ஒரு முதிர்ச்சி, ஒரு கண்ணியம், ஒரு தெளிவு அது வெளிப்படும். என்னதான் தயக்கம், தாமதம், மன ரீதியா ஒரு சில போராட்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய பேச்சில ஒரு தெளிவு இருக்கும். உங்களை பாக்குறவங்க எல்லாம் கொஞ்சம் வியந்து பார்ப்பாங்க, இவங்களா இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறவங்க எல்லாம் வியந்து பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு தெளிவான பேச்சு, கண்ணியமான பேச்சு, இதெல்லாம் பிரமாதமா இருக்கும். எழுத்து துறையில ஈடுபடக்கூடியவர்களுக்கு பிரகாசமான வெற்றி உறுதியா உண்டு. எழுத்துத்துறை சம்பந்தமா நீங்க பயணிக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தேவையான பெயர் புகழ் எல்லாமே கிடைச்சிடும். எழுத்துத்துறையில வெற்றி உண்டு. ஆசிரியர் துறை, ஆலோசனை வழங்கக்கூடிய துறை, இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டங்களில் உறுதியா கிடைக்கும். அதே போல ஐடி ஃபீல்டுல நீங்க இருக்கீங்க அப்படின்னாக்கா நல்ல லாபம் உறுதியா உண்டு. ஐடில இருக்கீங்க, ப்ரமோஷன் கிடைக்கும். ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்களோட கெரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கு இந்த கோச்சாரம் சாதகமா இருக்கு. அடுத்ததாக குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த ஸ்தானங்கள்ல பதியுது. அதாவது குரு 3ஆம் இடத்துல அமர்ந்து 7, 9, 11 காம திரிகோண ஸ்தானங்கள்ல இந்த குரு பகவான் இயக்குறாரு. 3, 7, 11 திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சி வெற்றியை கொடுத்துரும். ஏன்னா களத்திர ஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். திருமண முயற்சிகள் கைகூடி வரும். திருமண முயற்சிகள்ல வெற்றி உண்டு. நீண்ட நாளா திருமணம் ஆகலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அந்த காலகட்டங்கள்ல உறுதியா திருமணம் ஆயிடும். தாராளமா முயற்சிகளை பண்ணலாம். அடுத்தது மன வாழ்க்கையில இருந்து வந்த வருத்தம், கசப்பு, ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை எல்லாம் சரியாயிடும். மன வாழ்க்கையில நிம்மதி திரும்பும். வாழ்க்கையினுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு பரிபூர்ணமா கிடைக்கும். வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து வெளியூர், வெளிநாடுன்னு, வெளி மாநிலங்கள் இப்படின்னு சொல்லிட்டு வெளியிடங்கள் இருந்தவங்களாம் இப்ப வாழ்க்கை துணையோட ஒன்னு சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் இவர்களுடன் நல்ல ஒரு நட்புறவு அப்படிங்கிறது தெளிவாக இந்த நேரத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். கூட்டு தொழில் சம்பந்தமான சிந்தனை நிறைய பேருக்கு வரும். பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் நிறைய பேருக்கு வரும். தொடங்கலாமா அப்படின்னா 7ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படல, ஸ்டார்ட் பண்ணலாம். நேரம் நல்லா இருக்கு. ஜென்மத்துல சனி பார்வை இருக்கிறதுனால குழப்ப மனநிலை சற்று அதிகமா இருக்கும். செஞ்சா கரெக்டா இருக்குமா, இவங்களை நம்பி பண்ணுவோமா, அவங்களை நம்பி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கை இல்லா ஒரு மனநிலை அப்படிங்கிறது வெளிப்படும். தாராளமா அந்த நேரத்தில் பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் தொடங்கலாம். நேரம் நல்லா இருக்கு. கணவன் மனைவி இடையே புரிதல் நல்லா இருக்கும். அந்த புரிதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்த நேரத்துல நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, கூட்டு தொழில், நண்பர்களுடைய உதவியெல்லாம் பிரமாதமா கிடைக்கும். நண்பர்களால ஆதாயம் கிடைக்கும். வெளிநாடு தொடர்பு மூலமா ஆதாயம் உண்டு. ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்னா தூர தேசத்து பயணம், தூர தேசத்து தொடர்பு குறிக்கும். எனவே வெளிநாடு மூலமாக நிறைய ஆதாயம் உண்டு. வெளிநாடு தொடர்பு கிடைக்கும். அதன் மூலமா ஆதாயம் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம ரிஷபத்துக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறோம். அடுத்தது பாகியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குரு பார்வை. தந்தையுடைய ஆதரவு பிரமாதமா கிடைச்சிடும். தந்தைக்கு தேக ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிடும். தந்தை வழி சொத்துக்கள், பிதுர்ராஜ்ய சொத்துக்கள் ஏதாச்சும் வர வேண்டியது இருக்குன்னா அதெல்லாம் அந்த நேரத்துல பிரமாதமா கிடைச்சிடும். அடுத்தது ஆன்மீக பயணங்கள் அதிகமாகும். ஏன்னா பாகியஸ்தானம்னாக்கா அது ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், தர்மஸ்தானம் சொல்றோம். அதுல குரு பார்வை பதியும் பொழுது ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக பயணங்கள் அதிகமா செய்வீங்க. புனித யாத்திரைகள் அதிகமா செய்யறதுக்கான பாக்கியங்கள் இந்த நேரத்துல கிடைக்கும். நிறைய பிரசித்தி பெற்ற சுபஸ்தலங்களுக்கு மகிழ்ச்சியா குடும்பத்தோட போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அந்த முயற்சிகள்லாம் செய்யறது ரொம்ப நல்லது. ஏன்னா பாகியஸ்தானத்துல குரு பார்வை பதியும் போது அந்த வாய்ப்பு வருதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அங்கெல்லாம் போயிட்டு உடைய பிரார்த்தனைகளை முன் வச்சுட்டு வாங்க. மன அமைதி, மன திருப்தி பிரமாதமா கிடைக்கும். அடுத்ததாக 9ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால தங்கத்தின் மீது ஒரு ஈர்ப்பு வரும். தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான யோகம் உண்டு. கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுவீங்க. அடகுல இருக்கக்கூடிய தங்க அணிகலன்களை மீட் எடுப்பீங்க. அதுக்கெல்லாம் அந்த நேரம் ரொம்ப சாதகமா இருக்கு. ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய பேரு சின்ன லெவல்லையாச்சும் ஒரு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சின்ன 1 கிராமாச்சும் நீங்க கோல்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான சிந்தனை, அதுக்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. சோ அதுக்கு நேரம் நல்லா இருக்கு. கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரொம்ப நேரம் நல்லா இருக்கு. அடுத்தது 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல குரு பார்வை. பொருளாதார சிந்தனை
சிந்தனை அதிகரிக்கும். பணம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் பயங்கரமா பீக் ஆகும். நிறைய சம்பாதிக்கணும் ஒரு டார்கெட் வச்சுட்டு ஓடுவீங்க. இப்போ லாபஸ்தானத்துல குரு பார்வை பதியும் போது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ். இது பொருளாதார ரீதியா நல்ல மேன்மை உண்டு. பொருளாதாரத்துல உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயமும் கிடைச்சிடும். நீங்க வேணும், உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, ஒரு விஷயம் பொருள் வாங்கணும்னு ஆசை இருக்கு, அதுக்கு பொருளாதாரம் ஒரு தடையா இருக்காது, நினைச்சீங்கன்னா அதை வாங்கிடலாம். அதுக்கு இந்த நேரம் வந்து சாதகமா இருக்கு. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். நீண்ட நாளா நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை இப்ப வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அடுத்த 11ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளால ஆதாயம் உண்டு. அவர்களால ஆதரவு கிடைக்கும், அவர்களால மகிழ்ச்சி கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுடைய முன்னேற்றம் பிரமாதமா இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் இந்த நேரத்துல அற்புதமா நிறைவேற ஆரம்பிக்கும். பொருளாதார உயர்வு, பொருளாதாரத்தை சேமிக்கிறதுல கவனம் செலுத்துறது, அந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக்லாம் இப்ப டச் பண்ணுவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான சிந்தனை எல்லாம் பிரமாதமா வரும். அதுக்கெல்லாம் அந்த நேரம் ரொம்ப சாதகமா இருக்கு. இந்த குரு பயிற்சியில நம்ம முக்கியமா கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, நம்முடைய மனசை ஒருநிலைப்படுத்துறதுல நம்ம கவனம் செலுத்தணும். அலைச்சல் சற்று அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா, 3ஆம் இடம் 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால குறுகிய கால பயணங்கள் அடிக்கடி இடமாற்றம் ஆயிட்டே இருக்கிறது. ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாது. இங்க இருந்து அங்க போவீங்க, அங்க இருந்து இங்க வருவீங்க, இப்படி வந்து இடமாற்றம் ஆயிட்டே இருப்பீங்க. ஊரு விட்டு ஊரு, மாநிலம் விட்டு மாநிலம், நாடு விட்டு நாடு, இப்படி வந்து இடமாற்றம் தொடர்ச்சியா நிகழ்ந்துகிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த நேரத்துல தேவையில்லாத அலைச்சல்களையும் தேவையற்ற பயணங்களையும் குறைச்சிக்கிறது நல்லது. இடமாற்றம் அதிகமா ஏற்படும், அதுல மாற்றுக்கிறதே இல்ல. தேவையில்லாத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா பெஸ்டா இருக்கும்னு தோணுது. அடுத்தது சோம்பல் மனப்பான்மை சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜென்மத்துல சனி பார்வை, குருவும் 3ஆம் இடத்துக்கு. சோம்பல் மனப்பான்மை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. பாத்துக்கலாம், இன்னைக்கு செய்ய வேண்டியதை நாளைக்கு பாத்துக்கலாம், அடுத்த நாள் பாத்துக்கலாம், அப்படியே இந்த ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தள்ளி தள்ளி போடுறது. ஒரு விஷயத்த நம்ம வந்து தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே போகும். அந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களை அண்டாம பாத்துக்கோங்க. அதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிற பெரிய டஃபான டாஸ்கே. அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு மனநிலையை மட்டும் நீங்க மாத்திட்டீங்கன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு உறுதியா வெற்றி உண்டு. அந்த மனச்சோர்வை தவிர்த்து சுறுசுறுப்பா செயல்பட்டு அன்னைக்கு செய்ய வேண்டியது அன்னைக்கு கரெக்டா உங்களுடைய கடமையை செஞ்சிட்டீங்கன்னா தி பெஸ்ட் நல்ல ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்தது புத்திர பாகியம் அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சனி பார்வை. ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகு, ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு புத்திர பாகியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். தாராளமா முயற்சிகளை செய்யலாம். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பருக்கு பிறகு, 2026 செப்டம்பருக்கு பிறகு கல்வி ரீதியா நல்ல மாற்றங்கள் உண்டு. ஏன் அப்படின்னாக்கா 4ஆம் இடத்துல கேது. கல்வியில பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது, நிறைய கவனச்சிதறல் இருக்கும். கல்வி சார்ந்த வகையில ஒரு மாதிரி வருத்தம், ஏக்கம், நினைச்ச விஷயத்த நினைச்ச மாதிரி செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சற்று அதிகமா இருக்கும். செப்டம்பருக்கு பிறகு எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷனை சரி பண்றதுக்கான முயற்சிகளை மட்டும் செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறுறத நீங்க செப்டம்பருக்கு பிறகு கண்கூடா பார்க்கலாம். அடுத்தது தேக நலனை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால மனசோர்வு மட்டும் சற்று அதிகமா இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல மனசோர்வு, தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் ஒரு மாதிரி வருத்தம், கவலை, மனக்கவலைகள், ஒரு விஷயத்தை எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த பிரஷரான ஒரு மைண்ட் செட் இது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி தேக ஆரோக்கியம் உங்களுடைய செயல்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது. செய்யணும்னு நினைக்கிறது செய்யறதுக்கான ஒத்துழைப்பை உங்களுடைய உடல் கொடுக்குது. நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க. ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை அந்த நேரத்தில் அதிகமா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு இப்போ உணவு முறைகள்ல தான் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பிரச்சனையே உணவு முறைகள்ல தான் வரும். ஸோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க உடல் உங்களுடைய செயலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். அதே போல மனதை உங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு தியானம், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் பண்ணுங்க, நடைபயிற்சி பண்ணுங்க. உங்க மைண்டை வந்து ஒரு டிசிப்ளினான ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வாங்க. உங்க மைண்டை வந்து ஒரு டோபமைன் டீடாக்ஸ்லாம் பண்ணி உங்க மைண்டை வந்து ஒரு சரியான ஒரு நேர்கோட்டுக்கு, ஒரு சரியான நேரான ஒரு அலைவரிசைக்கு எடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஸோ அது மட்டும் இந்த நேரத்தில் கொஞ்சம் முக்கியமா பார்த்துக்கோங்க. மற்றபடி தேக ஆரோக்கியம்லாம் ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கு. எதுவும் பெருசா தொய்வு நிலையா இல்லை. மனதை சரி செய்தால் இந்த நேரத்தில் மாற்றம் உறுதியாக உண்டு. அடுத்தது இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய உடல் சோர்வு, மன ஆரோக்கியம், உங்களுடைய சிந்தனையை ஒரு நேர்கோட்டு கொண்டு வரதுக்கு ஒரு சில எளிய ஆன்மீக பரிகாரங்கள் சொல்றேன். அதை தொடர்ச்சியா நம்பிக்கையோட பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா நல்ல மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்க முடியும். அதோட சேர்த்து ஒரு சில பிராக்டிக்கலான பரிகாரமும் சொல்றேன். அதையும் செஞ்சுட்டு வாங்க. குருவுடைய அருள் உறுதியாக உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பொதுவா வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வர்றது ரொம்ப நல்லது. உங்க வீட்டு பக்கத்துல இருக்க சிவாலயம் போயிட்டு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு சில வழிபாடுகள் பண்ணிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை முன் வச்சுட்டு வாங்க. குறிப்பா மஞ்சள்
நிற மலர்களால அர்ச்சனை செய்யறது ரொம்ப நல்லது. அடுத்தது கொண்டக்கடலை அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். கையில கொண்டக்கடலை சுண்டல் மாதிரி பண்ணிக்கோங்க, அல்லது மஞ்சள் நிற ஆடைகள், மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய ஆடைகள் ஏதாச்சும் வாங்கி ஏழை எளியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த தானத்தை நீங்க ஒரு முழு மனதோட நீங்க செய்யும் பொழுது நிச்சயமா அதுல ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தென்பட ஆரம்பிக்கும். அடுத்து இந்த நேரத்துல மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு மரியாதை கொடுங்க, காது கொடுத்து கேளுங்க. அது உங்களுக்கு தேவையே இல்லைனாலும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அமைதியா அமர்ந்து காது கொடுத்து கேளுங்க. பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க மறக்காதீங்க, வயதில் மூத்தவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க மறக்காதீங்க. இந்த விஷயங்களை நீங்க சரிவர பண்ணிட்டு வந்தாலே இந்த காலகட்டத்துல நிச்சயமா நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டாகும். ஓவராலா ரிஷபத்துக்கு முயற்சிகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சற்றே போராட்ட அமைப்புகள் உண்டு, தடை அமைப்புகள் உண்டு. அதையெல்லாம் தாண்டி நீங்க ஓட தயாராயிடுங்க. அப்படி நீங்க ஓட தயாராயிட்டீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. வாழ்த்து. இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மற்றும் தற்போது உங்களுக்கு நடந்துட்டு இருக்க தசா புக்தி அந்தரம், இதன் அடிப்படையில ஒரு சில மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க ஆய்வு பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்க குடும்ப ஜோதிடரை அணுகி இந்த குரு பயிற்சி உங்க ஜாதகத்தோட கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு % ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை நீங்க தெளிவா அடைஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன், அது நீங்களே ஈஸியா பார்த்துக்கலாம். உங்களுக்கு இது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத செக் பண்றது எப்படி அப்படிங்கிறத ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனா நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்கணும் அல்லது ஒரு மிதமான யோகத்தை தரக்கூடிய தசை நடக்கணும். அப்படி நடந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல குரு பகவான் வக்ரம் பெறாமல் இருந்தால் இப்ப நான் கொடுத்திருக்க பலன்கள் உங்களுக்கு ஒரு 10% 20% உறுதியாக பொருந்தி வரும். மேலும் இன்னும் ஒரு 10% எங்க இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல அஷ்டவர்க்க பரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது கோச்சாரத்தை கணிக்கிறதுக்கு உள்ள ஒரு கான்செப்ட் தான். குரு பகவானுடைய அஷ்டவர்க்க பரல் கடக வீட்டுல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப இருக்கிற நிறைய பேர் அஷ்டவர்க்க பரல்லாம் போடுறாங்களா என்னன்னு தெரியல. நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் இருக்கு அப்படிங்கறதே தெரியாது. அஷ்டவர்க்க பரல்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுல குருவுடைய அஷ்டவர்க்க பரல் கடக வீட்டுல, ஏன்னா இப்ப கடகத்துக்கு தான் குரு பகவான் பயிற்சியாக போறாரு. கடக வீட்டுல குறைந்தபட்சம் ஒரு 5 பரலுக்கு மேல இருந்தா சிறப்பு. 5க்கு கீழே இருந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெருசா ஒர்க் ஆகாதுன்னு அர்த்தம். பெருசா பாசிட்டிவ் ப்ரெடிக்ஷன் இந்த கோச்சார பலன் கொடுக்காதுன்னு அர்த்தம். 5 பரலுக்கு மேல இருந்தா சிறப்பு. இது ஒரு சிம்பிள் ட்ரிக். இது 5 பரலுக்கு மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு 30% உறுதியா பொருந்தி வரும். இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது 30% மட்டும்தான். மிச்சம் 70% உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தான் இருக்கும். எனவே இந்த 30% சரி பண்றதுக்கு நான் ஒரு சின்ன சிம்பிள் ட்ரிக் உங்களுக்கு 2 விஷயம் சொல்லியிருக்கேன். இதை உங்க ஜனனகால ஜாதகத்தோட நீங்க கம்பைன் பண்ணி பொருத்தி பார்க்கும்போது ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் குரு பயிற்சி பத்தி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். RM PDF சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, என்கிட்ட தெளிவான முழுமையான ஜனனகால ஜாதகம் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சர்வீஸ்ல நிறைய விஷயம் உங்களுக்கு கம்பெயினா வந்துடும். அதாவது 50 பக்கங்களை கொண்ட ஒரு PDF தொகுப்பு உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். உங்க ஜாதகத்தை நீங்க கொடுக்குற சுய விவரங்களின் அடிப்படையில ஒரு PDF தொகுப்பா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தெளிவா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நாங்க கொடுத்துருவோம். இதுல எல்லா விஷயமுமே இருக்கும். 50 பக்கங்கள் கொண்ட இந்த PDFல எல்லா விஷயமும் இருக்கும். எதுவுமே நாங்க ஒமிட் பண்ணிருக்க மாட்டோம். A to Z எல்லா விஷயமும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு கொடுத்துருவோம். இதுல ராசி கட்டம், நவாம்ச கட்டம், தசாம்ச கட்டம், இந்த கட்டங்களை கிட்டத்தட்ட நிறைய பகுதிகளாக பிரிப்பாங்க. நவாம்சம்னா ராசி கட்டத்தை 9ஆ பிரிக்கிறது, தசாம்சம்னா 10ஆ பிரிக்கிறது, திரேகானம் அப்படின்னாக்கா அதை 3ஆ பிரிக்கிறது. இப்படி நிறைய கட்டங்கள் இருக்கு. ஒன்னு ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நாங்க தொகுத்து ஒரு PDF உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு 50 பக்கம் கொண்ட இந்த PDFல உங்களுக்கு அஷ்டவர்க்க பரல் வந்துடும், உடைய ஜாதக கட்டங்கள் வந்துடும், தசா புக்தி அந்தரம், வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு எந்த டேட்ல என்ன தசை நடக்கும், எந்த டேட்ல என்ன புத்தி நடக்கும், எந்த டேட்ல என்ன அந்தரம் நடக்கும் அப்படிங்கிற தெளிவான காம்பினேஷன் உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம், மேலும் ஜென்ரலா அந்த தசா புக்தி அந்தரத்துக்கு உள்ள பலன்கள் இன் ஜென்ரல் அது நீங்க உங்க குடும்ப ஜோதிடரை அணுகி நீங்க பார்க்கும்போது தான் ஒரு முழுமையான ப்ரெடிக்ஷன் எடுக்க முடியும். பட் ஜென்ரலா இந்த தசையில இந்த புத்தியில என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அந்த காம்பினேஷன்ல நாங்க கொடுத்துருவோம். அடுத்தது உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன தொகுப்பு, ஒரு சின்ன கணிப்பு, உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன கணிப்பு நாங்க கொடுத்துருவோம். அது உங்களுக்கு அப் டு ஒரு 60% புரிஞ்சு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து உங்க ஜனனகால ஜாதகத்துல என்னென்ன யோகங்கள் இருக்கு, யோகம்னா கிரகங்களுடைய கூட்டணி, அந்த கிரகங்களுடைய கூட்டணிக்கு என்ன பேரு, அதாவது என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுப யோகம் இருக்கு,
இருக்கு. அந்த சுபயோகத்துக்கு என்ன பலன், அந்த அசுபயோகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கறது அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு ஆடபிளா வந்துடும். அதே போல 12 ஸ்தான அதிபதிகள் 12 ஸ்தானங்கள்ல அமர்ந்த பலன், எந்த கிரகம் எந்த ஸ்தானத்துல இருக்கு, எந்த வீட்டு அதிபதி எந்த ஸ்தானத்துல இருக்கு, அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் அதுல கொடுத்துடுறோம். அதே போல நவ கிரகங்கள் டிகிரி வாரியா அமர்ந்த பலன், எந்த டிகிரியில என்ன கிரகம் இருக்கு, எத்தனை டிகிரியில எந்தெந்த கிரகம் பார்த்துக்குது அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனை வச்சு ஒரு ஜெனரல் ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு அதுல ஆடபிளா நாங்க கொடுத்துடுறோம். இப்படி A to Z நிறைய விஷயம் உங்களுக்கு அதுல தொகுப்பா நாங்க தொகுத்து கொடுத்துடுறோம். ஒரு தெளிவா என்கிட்ட ஒரு ஜாதகம் இல்ல, கம்ப்ளீட் ஒரு காம்போவா ஒரு தெளிவான ஜாதகம் இல்லைன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் உறுதியா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல 50 பக்கங்களை கொண்ட ஒரு PDF தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே உங்களுக்கு கொடுத்துட்றோம். உங்களுக்கு அடிஷ்னலா வேற ஏதாச்சும் லாங்குவேஜ் வேணாலும் நாங்க அதை கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். ஆனா காமனா தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டுலயுமே நாங்க ஒரு தொகுப்பு உங்களுக்கு 50 பக்கங்களை கொண்ட தொகுப்பு கொடுத்துருவோம். அது இல்லாம சிங்கிள் பேஜ் PDF, ஒரு பக்கத்துல உங்களுடைய ஜாதகம், ராசி, நவாம்சம், நடப்பு கால தசா புத்தி, உடைய பிறந்த காலத்திற்கான அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், இது அந்த பொருத்தம் பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிங்கிள் பேஜ்ல ஒரு பக்கத்துல ஜாதகம் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 50 பக்க PDF ஓட சேர்த்து இதுவும் நாங்க ஆடபிளா கொடுத்துருவோம். எனவே என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த சர்வீஸை தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த RM PDF சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு PDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விஷயங்களை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் முழுமையா படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களோட PDF நீங்க அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி very limited time, so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.